நண்பர்களே, இப்போ நம்ம பாபநாசம் வந்திருக்கோம். இது பாபநாசத்தில் தாமிரபரணி படித்துறை. இங்கே தான் இங்கே நீராடி மூதாதையர்களுக்கு சிராத்தம் செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பாபநாசன்றதை இந்த நதியில் குளிச்சாதான் இந்த பாபம் எல்லாம் போகும் அப்படின்றது ஐதீகம். இது பாருங்க, படித்துறையில் பாபநாசர். இங்கே கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருமணம் நடக்கும்போது வடபகுதி தாழ்வாகவும் தென்பகுதி உயர்வாகவும் ஆனதுனால அதை சமன் பண்ணுறதுக்காக அகத்திய முனிவரை தென்பகுதிக்கு அனுப்புகிறாங்க. அப்படி தென்பகுதிக்கு அனுப்பும்போது அகத்தியர் இந்த தென்பகுதிக்கு வந்த உடனே உலகம் சமநிலை அடைஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு ஒரு பெரிய மனக்குறை, சிவபெருமானோட திருமண கோலத்தில் நாம பார்க்க முடியல அப்படின்ற ஒரு குறை. அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அகத்தியர் தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணவொன்னா அவருக்கு திருமண காட்சியை கொடுக்குறாரு சிவபெருமான். அது நடந்த ஸ்தலம் இது. அப்புறம் நாம் செஞ்ச பாவம் எல்லாம் விலகணும் அப்படின்றதுனால அகத்தியர் சிவபெருமான்கிட்ட வர வாங்குறாரு. அதன் பலனா இந்த இடத்துல தாமிரபரணி நதி உற்பத்தி ஆகி கங்கைக்கு இணையான தாமிரபரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணால் அனைத்து மக்களுடைய பாவமும் போகும். மற்றும் மூதாதையர்கள் அவங்களுக்கு சிரார்த்தம் செய்கிறது அவங்கள மோட்சத்துக்கு அளிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் இது ரொம்ப ஒரு விசேஷமான சிறப்பான ஸ்தலம். சிவனுடைய பேர் பாபநாசர், அம்பாளுடைய பேர் லோகநாயகி, விசாலாட்சி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஸ்தலம். இது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாபநாசத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுக்கு முன்னாடி ஒரு உரல் இருக்குது, மஞ்சள் இடிக்கக்கூடிய உரல். அந்த மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள், அதில் போட்டு மஞ்சளை இடித்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தத்தை நம்ம பருகி வந்தால் எப்படியாப்பட்ட வியாதியும் குணமாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. மேலும் குழந்தை இல்லாதவங்க, திருமண தடை, இதுக்கு எல்லாமே அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு வந்தால் உடனே கைகூடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது பிரகாரம் அங்கே அந்த உரலில் மஞ்சள் இடிக்கக்கூடிய காட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்தும் நீங்கன்னு சொன்னால் குடும்ப தீபம்னு சொல்லி ஒரு பெரிய விளக்கில் நெய் தீபம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த குடும்ப தீபம் விளக்கை வச்சு நம்ம ஏற்றினா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட எந்த தடையும் விலகும், சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் சார்பாக அந்த குடும்ப தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை, அதாவது ஒரு நேர்த்தி கடன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமாகவும் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றலாம். மேலும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு முன்ஜென்ம வினை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முன்ஜென்ம வினை அனைத்தும் நீங்கன்னா இந்த ஸ்தலத்தை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமும் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருந்தீங்கன்னா இந்த பாபநாசம் ஸ்தலத்துக்கு தரிசனம் பண்ணுங்க. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து 55 கிலோமீட்டர், இப்படி இந்த பக்கம் குற்றாலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர். ரொம்ப ஒரு தீர்த்தம், ஸ்தல விருட்சம், ஸ்தலம் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான ஸ்தலம். அந்த தரிசனம் பண்ணுங்க. பாபநாசர் அம்பாள் லோகநாயகி. இவரை தரிசனம் பண்ணால் நம்ம பாவம் அனைத்தும் விலகும் அப்படின்றது ஐதீகம். இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இவரை வழிபட்டு தன்னுடைய பாவத்தை போக்கியதாக புராண வரலாறு. இது நவ கைலாயத்தில் இது முதல் ஸ்தலம், சூரியனுக்கு உரிய ஸ்தலம் இது. இந்த நவ கைலாயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பாபநாசத்திலிருந்து இந்த தாமிரபரணி கடலில் கலக்கக்கூடிய, அதாவது திருச்செந்தூர் பக்கத்தில் அந்த கடலில் கடக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் 9 சிவலிங்கங்கள் நவ கிரகங்களாக நவ கைலாயமாக வழிபடப்படக்கூடிய ஸ்தலம் இது. அதில் முதன்மையான ஸ்தலம் பாபநாசர், சூரியனுக்குரிய ஸ்தலம். இந்த கோவில் எதிர்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி, இதுதான் படித்துறை. படியை ஒரு
30 படி கீழே இறங்கினா தாமிரபரணி நதி. இந்த தாமிரபரணி நதி வந்து இங்கே பொதிகை மலையில் உற்பத்தியாகி சமதள பரப்பை அடையக்கூடிய ஸ்தலம். மற்ற இடங்கள்லாம் மலை மேட்டு முக்கட்டிலேருந்து அப்படியே வரும். இந்த இடத்துல தான் சமதள பரப்பை அடைஞ்சு அப்படியே நேராக திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் ஓவரி வழியாக கடலில் போய் கலக்குது. இந்த இடத்துல இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய புஷ்கர் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அது தாமிரபரணி புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி அப்படியே பிரவாகமாக போகுது பாருங்க. இந்த இடத்துல இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை எப்படி நம்ம ராமேஸ்வரத்தில் திதி கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் பல லட்சம் மக்கள் கூடி மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து வழிபடக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம் இங்கே. அந்த டயத்திலலாம் வந்துட்டீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஆனால் இங்கே திதி கொடுக்கறது அவ்வளோ விசேஷம். இதில் முக்கியமாக நம்மளது முன்வினை பாவங்கள் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதுதான் கோவிலோட நுழைவாயில். கோவிலுக்குள்ள வளாகம்.